வணக்கம். வாழ்க வளமுடன். சுந்தரகாண்டத்துல நாம இன்னைக்கு கேட்கக்கூடிய பகுதி பொழிலிருத்த படலம். பொழிலிருத்த படலம்ங்கிறது அனுமன் சீதாதேவியிடமிருந்து சீதாதேவியினுடைய சூடாமணியை வாங்கிக்கிறாரு. அந்த சூடாமணியை ராமன் கிட்ட கொண்டு கொடுக்க போறாரு. இதற்கு இடையில தான் இலங்கை வந்ததை ராவணனுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால நம்ம ஹனுமான் என்ன பண்றாரு, அசோகவனத்தை முழுவதுமா அழிக்கிறாரு. இந்த அசோகவனத்தின் அழிவை பற்றி கூறக்கூடிய பகுதி தான் பொழிலிருத்த படலம். இதுவரைக்கும் நாம என்ன பார்த்துருக்கிறோம்னா, கிஷ்கிந்தையிலிருந்து கிளம்பி வரக்கூடிய ஹனுமான் இலங்கையில அசோகவனத்துல சீதாதேவியை பார்க்குறாரு. சீதாதேவியை சந்திச்சு ராமன் கொடுத்த கணையாழியை கொடுத்து சீதாதேவி கிட்ட இருந்து சூடாமணியை வாங்கிக்கிற ஹனுமான் மறுபடியும் கிஷ்கிந்தைக்கு கிளம்புறதுக்கு தயாராயிருக்கிறாரு. அந்த நேரத்துல ஹனுமான் சிந்திக்கிறாரு, தன்னுடைய பயண நோக்கம் முழுவதுமாக நிறைவேறியதா. அவருக்கு இன்னமும் தன்னுடைய பயண நோக்கம் முழுமையா நிறைவடைஞ்ச மாதிரி தோணல. தன்னுடைய பயண நோக்கம் முழுமையா நிறைவடையணும்னா கண்டிப்பா ராவணனை சந்திச்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறாரு. ராவணனை சந்திக்கணும், அவனுடைய வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும், அவனுடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிடணும். இதையெல்லாம் செய்யாம மறுபடியும் கிஷ்கிந்தைக்கு போறது அவருக்கு என்னவோ சரியா படலை. இப்போ என்ன நினைக்கிறாரு, கண்டிப்பா ராவணனை பார்த்தே ஆகணும். எப்படி ராவணனை பார்க்கலாம், ராவணனை பார்க்கறதுக்கான வழி என்னன்னு யோசிக்கக்கூடிய ஹனுமான் சாமதான பேத தண்ட வழிகள்ல தண்டோங்கிற வழியை கையில எடுக்கிறாரு. அசோகவனத்தை கண்டம் பண்றாரு. ராவணனை கோபப்பட செஞ்சா மட்டும்தான் ராவணன் ஹனுமனை பார்ப்பான். இல்லைன்னா இந்த அரக்கர்கள் ராவணன் கிட்ட ஹனுமனை பிடிச்சு கொண்டு போவாங்க. அப்ப இந்த ரெண்டுல ஒண்ணு நடக்கணும்னா ராவணன் கோபப்படணும். எப்படி ராவணனை கோபப்படுத்தன்னு யோசிச்சுட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அசோகவனம் ரொம்ப அழகா இருக்கு. அசோகவனம் ராவணனுக்கு மிகவும் பிடித்தமான இடம். அசோகவனத்தின் சூழ்நிலை, அசோகவனத்தின் அழகு, இது எல்லாமே சீதையினுடைய மனதை கண்டிப்பா மாற்றும்னு ராவணன் நம்பினதுனாலதான் சீதாதேவியா அசோகவனத்துல சிறை வைக்கிறான். இந்த ஒரு காரணம் போதுமே ஹனுமன் அசோகவனத்தை அழிக்கிறதுக்கு. ஹனுமன் நினைக்கிறாரு, அந்த கொஞ்சம் காவலர்கள் நிக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் நல்லா அடிச்சு உதைப்போம், கண்டிப்பா அவங்க இனிய திரும்ப தாக்குவாங்க, கலவரம் வரும். இது தன்னுடைய பராக்கிரமத்தையும் வீரத்தையும் காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா கூட அமையும். ராவணனுக்கு இது ஒரு எச்சரிக்கையா கூட இருக்கும்னு யோசிக்கக்கூடிய ஹனுமான் அதன் பிறகு கிஷ்கிந்தைக்கு திரும்பி போனா தன்னுடைய அரசன் சுக்ரீவனும் மகிழ்ச்சி அடைவான்னு நினைச்சு என்ன பண்றாரு, அசோகவனத்தை அழிக்கிறதுக்கு தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி கொண்டே போகின்றார். விஸ்வரூபம் எடுத்து நிக்கிற எம்பெருமான் ஹனுமான் முதல்ல மரங்களை வேரோடு பிடுங்கி வீசுறாரு. கிளைகளை எல்லாத்தையும் முறிச்சு அங்கன செதற அடிக்கிறார். அசோகவனத்தினுடைய அழகிய பளிங்கு மண்டபங்களை இவர் ஏறி குதிக்கிறாரு. அது இடிஞ்சு கீழே விழுது. மரத்துக்கு மரம் தாவி ஏறி அந்த ரெண்டு மரத்தையும் உரச செய்யறாரு. மரத்தோட மரம் உரசும் போது என்ன ஆகுது, தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. கிளைகளில் எல்லாம் தீ பரவி அசோகவனம் முற்றிலும் எரிய ஆரம்பிக்குது. கம்பர் சொல்றாரு, முடிந்தன பிளந்தன முறிந்தன நெறிந்த, மடிந்தன பொடிந்தன மறிந்தன முறிந்த, இடிந்தன தகர்ந்தன எரிந்தன கரிந்த, ஒடிந்தன ஒசிந்தன உதிர்ந்தன பிதிர்ந்தங்கிறார். அனுமன் தன்னுடைய பராக்கிரமத்தினால அசோகவனத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி வீசுறாரு. அப்படி வீசும்போது அதெல்லாம் பிளந்து விழுதான், முறிஞ்சு விழுதான், மடிஞ்சி தலை குப்புற விழுதான், பொடிந்து பொடி பொடியா விழுதான். அப்படி முறிந்த துண்டுகளாய் விழக்கூடிய அந்த மரங்கள் பெரிய பெரிய மண்டபங்கள்ல பளிங்கு மாளிகைகள்ல விழுந்து அந்த மாளிகைகளையும் நொறுக்குதான். எரிஞ்சு போனது எல்லாம் கரியா போகுதான், துவண்டு சாஞ்சு உதிர்ந்து போச்சுதான். இப்படி எல்லா வகையிலையும் அசோகவனத்தை சின்ன பின்னமாக்குறாரு ஹனுமான். ஹனுமன் அழிக்கக்கூடிய அந்த அசோகவனத்தின் அழிவு எப்படி இருந்துச்சா, வேரோடு பறிந்த சில, வெந்த சில, விண்ணில் காரோடு செறிந்த சில, காலினோடு வேலை தூரோடு மறிந்த சில, தும்பியோடு வானோர் ஊரோடு மலைந்த சில, உக்க சில நெக்கங்கிறார். அதாவது வேரோடு பிடுங்கி எரியப்பட்ட மரங்கள் இடம் விட்டு இடம் பறந்து போகுதான். சில மரங்கள் வெந்து கீழே விழுதான். சில மரங்கள் காத்துல பறந்து அப்படி தேவலோகத்தை தொட்டுட்டு கீழே விழுதான். சில மரங்கள் சேத்துல போய் விழுதான். சில மரங்கள் துண்டு துண்டாகி கடல்ல போய் விழுதான். சில மரங்கள் சிந்தி செதறுதான். சில மரங்கள் உருவிழந்து அழிஞ்சு போகுதான். அது என்ன மரம்னு தெரியாத அளவுக்கு தன்னுடைய உருவத்தை இழந்து அழிந்து போகுதான் அந்த மரங்கள். இந்த மாதிரி நம்ம ஹனுமன் அசோகவனத்தை துவம்சம் பண்ணிட்டு இருக்கிறார். நம்ம ஹனுமான் அழகான அந்த அசோகவனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா,
அந்த அசோகவனத்துல இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகளோட நிலை என்னன்னு கம்பர் சொல்றாரு. கதறின வெறுவி உள்ளம் கலங்கின விலங்கு, கண்கள் குதறின பறவை வேலை குளித்தன, குளித்திலாத பதறின பதைத்து வானில் பறந்தன, மறிந்து பார் வீழ்ந்து உதறின சிறகை, மீள ஒடுக்கின உலர்ந்து போனங்கிறார். அந்த அழகான அசோகவனம் தீப்பிடிச்சு எரிகிறதுனால அங்க இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் எல்லாம் பயந்து வீறிட்டு கத்துதான். அங்கேயும் இங்கேயும் பயந்து போய் ஓடுதான். சில பறவைகள் எல்லாம் பறக்குது, ஆனா அந்த வெக்க தாங்க முடியாம கடல்ல வீழ்ந்து ஆழ்ந்து போயிருதான். பறவைகள் விலங்குகளினுடைய கண்கள் எல்லாம் பொத்து போயிருதான். வானில் பறக்க முடியாத பறவைகள் அப்படி நிலத்திலேயே விழுந்து தன்னுடைய ரெக்கையை விரிக்க முடியாம சுருங்கி வெந்து கீழே விழுதான். ஒரு போர் நடக்கும் பொழுது அழிவு எப்படி இருக்குங்கிறத இந்த ஒரு பாடல் போதும் நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்கு. ஓரறிவு உயிரிலே இருந்து ஆறறிவு உயிர் வரைக்கும் எப்படி அவஸ்தப்படுதுங்கிறதுக்கு இந்த ஒரு பாடல் போதும். இப்படி தீப்பிடிச்சு எரிகிறதுனால அசோகவனத்துல இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் அரக்கர்கள் எல்லாரும் தனது உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகளும் பூமியில ஓடிக்கிட்டு இருக்க வானத்துல சந்திரன் பயந்து போய் மறையிறாப்லையாம். அவர் மறையிறதுக்கு கம்பர் காரணம் சொல்றாரு. தொண்டையங்கனிவாய் சீதை துவக்கினால் என்னை சுட்டாய், விண்ட வானவர் கண் முன்னே விரிபொழில் இருத்து வீக்க கண்டனை நின்றாய் என்று காணுமேல் அரக்கன் காய்தல் உண்டன வெறுவினான் போல் ஒளித்தன ஊடுவின் கோமான்கிறார். அனுமன் அசோகவனத்தை எரிக்கிறான். அதுல இருந்து கிளம்பக்கூடிய புகை வானத்துல போகுது. அந்த புகையில சந்திரன் மறையுது. இத கம்பர் வர்ணிக்கிறாரு. சீதையின் நினைவால் நான் இருக்கும் பொழுது நீ தீ மாதிரி சுட்டு வருத்தின. ஏன் கூட போரில் எதிர்த்து நிற்க முடியாமல் இந்த தேவர்கள் எல்லாம் விலகி ஓடும் பொழுது ஒரு குரங்கு என்னோட அழகான அசோகவனத்தை அழிக்கிறத நீ பார்த்துக்கிட்டு இருந்தியான்னு அரக்கன் ராவணன் சந்திரனை துன்புறுத்துவானோன்னு பயந்து போய் சந்திரன் மறைஞ்சதா கம்பர் சொல்றார். காசரு மணியும் பொன்னும் காந்தமும் கனல்வவாய மாசரு மரங்களாக குயிற்றிய மதன சோலை ஆசைகள் தோறும் ஐயன் கைகளால் அள்ளி அள்ளி வீசின விளக்காலே விளங்கின உலகமெல்லாம்ங்கிறார். ராவணனுக்கு பயந்து போய் சந்திரன் மறைஞ்சிட்டாப்ல. உலகமே இருள ஆழ்ந்து போய் இருக்கு. உடனே ஹனுமான் என்ன பண்றாருன்னா அந்த மாளிகையில இருக்கக்கூடிய ரத்தினம் பொண்ணு பொருள் சூரியகாந்தம் சந்திரகாந்தம்ங்கிற கற்களை எல்லாத்தையும் அந்த அசோகவனத்துல தூக்கி வீசுறாராம். அந்த பொருட்கள்ல இருந்தும் அந்த கற்கள்ல இருந்தும் கிளம்புகின்ற ஒளி தன உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுத்ததுங்கிறாரு கம்பர். அசோகவனத்துல இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் அரக்கர்கள் எல்லாரும் இப்படி அல்லோல கல்லோலப்பட்டு இருக்கும்போது சீதை மட்டும் அமைதியா உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரமும் அப்படியே இருக்கு. இதை பார்க்கக்கூடிய அரக்கர் அரக்கைகளுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிருது. அது எப்படி அசோகவனம் முழுவதையும் எரிச்ச இந்த குரங்கு சீதை இருக்கக்கூடிய பகுதிக்கு மட்டும் வரவே இல்லையே, சீதைக்கு மட்டும் எந்த தொந்தரவும் கொடுக்கலையே, சீதை இருக்கக்கூடிய பகுதியை அது எரிக்கவே இல்லையே, சீதைக்கும் இந்த வானரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு யோசிக்கிறாங்க. உடனே அரக்கர் அரக்கைகள் எல்லாம் சீதா தேவிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு இந்த வானரத்தை தெரியுமா? நீ இருக்கிற இடத்த மட்டும் இந்த வானரம் எப்படி விட்டு வச்சிருக்குதுன்னு. உடனே சீதா தேவி சொல்றா, பாம்பின் கால் பாம்பறியுங்கிற மாதிரி தப்பு செய்யறவங்கள தப்பு செய்யறவங்களுக்கு தான் தெரியும், கொடியவர்களுக்கு தான் தெரியும், நல்லவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வனத்துல இருந்தேன், நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு மாய மானை அனுப்புனீங்க, அது உண்மையான மான்னு நம்பி நான் தான் ஏமாந்து போனேன். அதே மாதிரி இதுவும் மாயத்துல ஏதாச்சும் ஒன்னா இருக்கலாங்கிறான். அனுமனை பத்தி தெரியும்னோ தெரியாதுன்னோ சீதாதேவி பதிலே சொல்லல. இந்த நேரத்துல இரவு முடிந்து சூரியன் உதயமாகுது. சூரியன் எப்படி உதயமாகுதுன்னு கம்பர் சொல்றாருன்னா, தன்னிடம் இருந்த சூடாமணிய சீதாதேவி ஹனுமன் கிட்ட கொடுத்ததுனால எந்த ஒரு அணிகலனும் இல்லாமல் இருக்கக்கூடிய சீதாதேவிக்கு ஒரு அணிகலனாக அந்த சூரியன் உதயமாகுதுங்கிறார். பொழுது புலர ஆரம்பிக்குது. ஹனுமன் அசோகவனத்துல ஒரு பெரிய சைத்தியத்தை பார்க்கறான். அந்த ஓம மண்டபம் எப்படி இருக்குதாம், பெரிய மலை மாதிரி இருக்குதாம். அதாவது மேருமலையே வெட்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கு அந்த சைத்தியம் இருக்குதாம். மலை மாதிரி இருக்கக்கூடிய இந்த சைத்தியத்தை பார்க்குற ஹனுமனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ராவணன் கைலாய மலையை அசைச்சது ஞாபகம் வருது. உடனே ஹனுமன் என்ன பண்றாரு, அந்த சைத்தியத்தை வேரோடு பிடுங்கி தூக்கி வீசிடுறாரு. அந்த சைத்தியம் பறந்து போறதை பார்க்கக்கூடிய அரக்கர் அரக்கிகள் எல்லாரும் தலைதெறிக்க ஓடுறாங்க. இதை பார்க்குற பருவத்தோர் எல்லாரும் ராவணனை நோக்கி ஓடுறாங்க. பருவத்தோர் யாருன்னா அசோகவனத்தை காவல் காக்கிறவங்கள தான் பருவத்தோர்னு சொல்றாங்க. அரக்கர்கள் எல்லாம் அஞ்சு ஓடக்கூடிய அளவுக்கு அசோகவனத்தை பாழ்படுத்திய நமது ஹனுமான் எப்படி நிற்கிறாருன்னா,
தாழிரும் பொழில்கள் எல்லாம் துடைத்து ஒரு தமியன் நின்றான். ஏழினோடு 7 நாடும் அளந்தவன் எனலுமானான். ஆழியின் நடுவன் நின்ற அருவரைக்கு அரசும் ஒத்தான். ஊழியின் இறுதி காலத்து ருத்ரமூர்த்தி ஒத்தான்கிறார். அனுமான் நிற்கக்கூடிய அழகை இந்த பாடல்ல கம்பர் எப்படி வர்ணிச்சிருக்கிறாருன்னா, தாழ்ந்து தழைத்து வளர்ந்திருந்த அசோகவனம்ங்கிற சோலையில இருக்கக்கூடிய அத்தனையவும் அழிச்சு தனி ஒருவனா வெற்றி வீரனா நிக்கிறாப்லையாம். 14 உலகங்களையும் அளந்த திருமால் மாதிரி நிக்கிறாராம். பார்க்கடலின் நடுவில் மத்தாக இருந்த மந்திரமலைய போல நிக்கிறாராம். பிரளய காலத்தில் ருத்ரன் நிப்பாருன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ருத்ரன் மாதிரி நிக்கிறாரா ஹனுமான். அசோகவனத்தை அழித்த வானரத்தை பற்றி சொல்வதற்காக பருவத்தோர் அத்தனை பேரும் ராவணனை நோக்கி ஓடுறாங்க. இந்த செயல்களை எல்லாம் செய்து முடித்த எம்பெருமான் ஹனுமான் வானுயர்ந்து நிற்கின்றான் ராம நாமத்தை உச்சரித்த வண்ணம். நாமும் ஹனுமனோடு இணைந்து ராம நாமத்தை சொல்லுவோம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம். இந்த காணொளியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக. வாழ்க வளமுடன்.